இந்த காலத்தில் திடீரென புது வைரஸ்கள் பரவி வருகிறது. இதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் பொருளாதார பாதிப்புகளும் மிக மோசமாக இருக்கிறது. கொரோனா, மங்கி பாக்ஸ் என பல வைரசுகள் பரவியுள்ள நிலையில் இப்போது புதிதாக ப்ளீடிங் ஐ வைரஸ் பரவ தொடங்கியுள்ளது. இந்த ப்ளீடிங் ஐ வைரஸ் என்றால் என்ன? இது எப்படி பரவுகிறது? இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில் பரவத் தொடங்கிய கொரோனா நம்மை எந்த அளவுக்கு புரட்டி போட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். கொரோனாவால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார பாதிப்புகள் மிக மோசமாக இருந்தது. அவற்றிலிருந்து நாம் இப்போதுதான் மெல்ல மெல்ல மீண்டு வரும் நிலையில் இப்போது புதிதாக மார்பர்க் வைரஸ் எனப்படும் ப்ளீடிங் ஐ வைரஸ் பரவி வருகிறது. இந்த ப்ளீடிங் ஐ வைரஸ் இப்போது ஆப்பிரிக்க நாடுகளை புரட்டி போட்டு வருகிறது. குறிப்பாக கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவில் பாதிப்பு மிக மோசமாக இருக்கிறது. இதனால் ருவாண்டாவில் மட்டும் சுமார் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2 மாதங்களில் மட்டும் இது 17 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பரவியுள்ளதும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரேசில், கென்யா, ருவாண்டா, காங்கோ, உகாண்டா, பொலிவியா உள்ளிட்ட இந்த 15 நாடுகளுக்கு செல்லும் தங்கள் நாட்டு பயணிகளுக்கு பிரிட்டன் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா பரவிய காலத்தில் இதுபோலதான் கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட நாடுகளுக்கு செல்வோருக்கு பல நாடுகள் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மார்பர்க் மட்டுமின்றி கிளேட் 1 மற்றும் உரோபுக் காய்ச்சலும் இங்கு பரவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் கூடுதல் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ப்ளீடிங் ஐ வைரஸ் எனப்படும் இந்த மார்பர்க் வைரஸ் நோய் மனிதர்களுக்கு ஏற்படும் மிகவும் ஆபத்தான நோய் என்று உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது. பழம் தின்னும் வௌவால் இனமான ரூசெட்டஸ் ஏஜிப்டியாக்கஸ் என்ற வகை வௌவால்களில்தான் இந்த மார்பர்க் வைரஸ் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த வைரஸ் நமக்கு பரவினால் 2 முதல் 21 நாட்களில் அறிகுறிகள் தென்பட தொடங்கும். அதிக காய்ச்சல், கடுமையான தலைவலி, உடல் வலி ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகளாக இருக்கிறது. வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, தசைப்பிடிப்பு, குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை 3வது நாளிலிருந்து ஆரம்பிக்கும். 5ஆம் நாள் முதல் வாந்தி மற்றும் மலத்தில் இரத்தம் தென்பட தொடங்கும். மேலும் மூக்கு, கண், காது, வாய் ஆகியவற்றிலிருந்து இரத்தம் கொட்டத் தொடங்கும். சில நேரம் ஆண்களுக்கு ஆணுறுப்புகள் வீங்கவும் செய்யும் என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 8 முதல் 9 நாட்களுக்கு பிறகு பாதிப்பு தீவிரமாக இருந்தால் இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழப்பும் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த வகை வைரஸ் கொரோனா போல காற்றின் மூலம் பரவாது. நேரடியாக நோயாளியுடன் தொடர்பு ஏற்பட்டால்தான் பரவும். நோயாளிகளின் இரத்தம் உள்ளிட்ட உடலின் பிற திரவங்கள் அல்லது அவர்கள் பயன்படுத்தும் படுக்கை, உடை ஆகியவற்றை தொடும்போது இந்த வைரஸ் பரவுகிறது. பொதுவாக இந்த ப்ளீடிங் ஐ வைரஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பவருக்கே இந்த வைரஸ் முதலில் ஏற்படுகிறது. மேலும் இந்த வைரஸால் ஒருவர் உயிரிழந்து அவருக்கு இறுதி சடங்கு நடக்கும்போது கூட இந்த உடலுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்துவோருக்கும் இந்த வைரஸ் பாதிப்பு பரவுவதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த வைரஸால் பாதிக்கப்படுவோரில் சுமார் 50% பேர் உயிரிழக்கும் ஆபத்து இருக்கிறது. இதுவே இதை மிகவும் கொடிய வைரஸாக மாற்றுகிறது. அதே நேரம் தற்போது வரை இந்த கொடூர வைரசுக்கு தடுப்பூசிகள் அல்லது தடுப்பு சிகிச்சைகள் எதுவும் இல்லை. நோய் பாதிக்கப்பட்டோரின் உடலில் தென்படும் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்கலாம். மேலும் அதிக அளவில் நீரை எடுத்துக்கொள்ள சொல்வது மட்டுமே சிகிச்சை முறையாக இருக்கிறது.